இன்னைக்கு நாம கதையில தோட்டத்துல இருந்த ஒரு கழுதை குதிரையோட பேச்சை கேட்காம என்ன விளைவுகளை சந்திச்சுதுன்றத பார்க்கலாம். நான் லக்ஷ்மி. இது பெட் டைம் ஸ்டோரி. கதையோட பெயர் கேட்காத கழுதையின் கதை. ஒரு தோட்டத்து வீட்டில் கழுதை குதிரை ரெண்டையும் அந்த தோட்டக்காரர் கட்டி வச்சிருந்தாரு. கழுதையோட கழுத்துல ஒரு குட்டி மணி கட்டி விட்டுருந்தாராம். அந்த கழுதை ரொம்ப துருதுருன்னு அங்கேயும் இங்கேயும் சுற்றி சுற்றி ஓடிட்டே இருக்குமா. அதனால் அது எங்கேயும் ஓடிடக்கூடாதுன்றதுக்காக சத்தம் கேட்டுகிட்டே இருக்கணும்னு கழுத்தில் மணி கட்டி வச்சுருந்தாரு. ஒரு நாள் சாயங்காலம் அந்த தோட்டக்காரர் கழுதைக்கும் குதிரைக்கும் புல் வச்சுட்டு அவர் வயலில் வேலை பார்த்துட்டு இருந்தார். கழுதை மணியை வச்சு சத்தம் போட்டுகிட்டே இருந்துதான். குதிரை சொன்னது, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி தலையாட்டி மணியை வச்சு சத்தம் போட்டுட்டே இருக்க, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிச்சான். கழுதை அதை கேட்காம வேணும்னே துள்ளி திரிஞ்சு தோட்டத்தில் வேகமாக ஓடி சத்தம் போட ஆரம்பிச்சுதான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு தோட்டக்காரர் வந்து கழுதையை கட்டி போட்டுட்டு போனார். அடுத்த நாள் காலையில் ஆச்சு. அப்போது கழுதை எழுந்ததுமே ஓட ஆரம்பிச்சுதான். மணி சத்தம் ரொம்ப கேட்டுது. குதிரை அந்த சத்தம் தாங்க முடியாமல் எந்திரிச்சுது. ஹே கழுதையே, நீ ஏன் இப்படி சத்தம் போடுற? இதுவே உனக்கு ஒரு நாள் ஆபத்தாயிடும், அமைதியாக இரு அப்படின்னு அறிவுரை சொன்னிச்சான். ஆனாலும் அந்த கழுதை கேட்கவே இல்லை. வேணும்னே தலையாட்டிக்கிட்டே அது கட்டி வச்சிருந்த இடத்துல இருந்தே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்ததான். அன்னைக்கு தோட்டக்காரர் வந்து புல் வச்சாரு. சாப்பிட்றதுக்காக கயிறையும் கழட்டி விட்டாரு. கழுதை குதிரை புல் சாப்பிட ஆரம்பிச்சுதான். அப்புறம் கழுதை வழக்கம் போல் ஓட ஆரம்பிச்சுது. குதிரைக்கு கோவம் வந்தது. கழுதை ஓடின வேகத்திலே திரும்பவும் வர ஆரம்பிச்சுதான். கழுதைய ஒரு நரி துரத்திட்டு வந்துச்சு. குதிரை யோசிச்சுது, இந்த கழுதை எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, ஏன் தான் இப்படி சத்தம் போட்டுட்டே இருக்கோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பார்த்துதான். தூரத்துலேருந்து கழுதைய நரி துரத்திட்டு வரதை பார்த்துதான். கழுதை வேகமாக குதிரைகிட்ட வந்தது. குதிரையாரே, என்னை காப்பாத்து அப்படின்னு கூப்பிட்டுச்சு. குதிரை சொன்னது, நான் எத்தனை தடவை சொன்னேன் நீ இப்படி சத்தம் போட்டுட்டு ஓடாதன்னு, கேட்டியா? இப்போ பாரு, நீ அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிச்சான். என்னாலையும் உன்னை காப்பாற்ற முடியாது, என்னையும் கட்டி வச்சிருக்காங்க, நீ எப்படியாவது தப்பிச்சு ஓடு, பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். அந்த நேரம் தோட்டக்காரர் அங்கே வந்தார். கழுதைய நரி துரத்துறத பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒரு மரத்துல இருந்து கயிறை பிடிச்சி இழுத்தாரு. ஒரு வலை வந்து கரெக்டாக நரி மேலே விழுந்தது. நரி வலையில் மாட்டிக்கிச்சு தோட்டக்காரர்கிட்ட. கழுதை தப்பிச்சு ஓடி போய் குதிரைகிட்டேயே நின்றுது. அந்த நேரம் கழுதை அதோட தப்பை உணர்ந்தது. அதுக்கப்புறம் கழுதை தேவையில்லாமல் ஓடி ஆடி விளையாடுறத நிறுத்துச்சு. தேவையில்லாமல் மணி சத்தத்தை போடுறதையும் நிறுத்துச்சு. குதிரை கழுதை ரெண்டுமே சமத்தா தோட்டத்தில் இருந்துச்சான். இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நல்லது சொல்லும்போது அது நம்ம கேட்டு நடந்துக்கணும். தேவையில்லாத சில விஷயங்கள் நமக்கே ஆபத்தாகவும் முடியலாம்.